Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 4 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 5ல இருந்து ரிமைனிங் பார்க்கலாம், ரைட்? ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பிட்வீன் தி கர்வ்ஸ் y ஈக்குவல் டு sin x அண்ட் y ஈக்குவல் டு cos x அண்ட் தி லைன்ஸ் x ஈக்குவல் டு 0 to pi. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ள sin அண்ட் cos xக்கு இன்பிட்வீனில் இருக்க ஏரியாஸ் மட்டும் நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சைன் அண்ட் காஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சைன் எக்ஸ் ரெண்டுமே வந்து என்ன -1லேருந்து +1க்குள்ளே தான் லை ஆகும். சைன்லாம் 0லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி போகும். ஸோ 0 to pi வரைக்கும் நமக்கு சைனோட வேல்யூ இப்படி இருக்கும். காஸ்னா என்ன, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், π/2 பைல இட் பிகம்ஸ் -1. ஓகே, ஸோ இந்த மாதிரி போகும் நம்மளுக்கு காசோட கிராஃப். நமக்கு இப்போ தேவையானது இங்கேருந்து இது வரைக்கும் அண்டு சைன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அப்போ இந்த ரீஜன் என்ன, இது 0 to pi, இதுதான் 0, இது 0 to piனா இந்த மேலே இருக்க இந்த ரீஜன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுதான் நான் இங்கே கிராஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அண்டு 0 to மேக்ஸிமம் 1 இங்கே -1லேருந்து தான் நம்மளுக்கு சைன் அண்ட் காசோட வேல்யூ இருக்கும். 0 π/2 பைன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா π/2ல் காஸ் 0 ஆகும். ஸோ காசோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும் அண்டு சைனோட கிராஃப் என்ன இங்கேருந்து இப்படி இருக்குது. ஸோ 0 to pi இந்த வேல்யூவில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பைனா பாசஸ் த்ரூ திஸ் ஸ்ட்ரைட் லைன் பை. ஸோ இது 0 0னா ஆன் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ரீஜன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த ரீஜன் என்ன, ஃப்ரம் திஸ் ஷேப். ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. திஸ் ஒன் அலாங் வித் திஸ் ரீஜன், ரைட்? இது மொத்தமும் 2 ரீஜன் இருக்குது. இந்த 2 ரீஜனோட ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ அப்போ எப்படி ஃபைன் பண்ணலாம்? அட் x ஈக்குவல் டு π/4. ஸோ ஐ எம் செக்கிங் அட் x ஈக்குவல் டு π/4. அட் x ஈக்குவல் டு π/4 ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் நேராக இருக்குல்ல, ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். ஏன்னா 2 பாயிண்ட்டும் மீட் ஆகிறது அந்த இடம் தான். ஸோ அது என்னன்றதை ஃபைன் பண்ணுறதுக்காக அட் x ஈக்குவல் டு π/4 போடுறேன். சைன் எக்ஸும் என்ன வரும், சைன் π/4, சைன் 45ம் 1/√2 தான், காஸ் 45ம் 1/√2 தான். ஓகே, ஸோ அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு என்ன, π/4. therefore தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x ஈக்குவல் டு π/4. ஓகே, ஆர் இது எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ரெண்டுத்துமே நம்மளுக்கு y தானே. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ இது நிறைய வேல்யூவில் வரும். நமக்கு 0 to piல எந்த வேல்யூ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது, x ஈக்குவல் டு π/4ல் மட்டும்தான். ஸோ அதுதான் நம்ம இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். therefore ஃப்ரம் தி கிராஃப் நமக்கு என்ன தருது, காஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than sin x when it lies in between 0 to π/4. கரெக்டாக காஸ் எக்ஸ் இங்கே மேலே இருக்க கிராஃப், இந்த கிராஃப் வந்து என்ன, காஸ் எக்ஸோட கிராஃப். இந்த கிராஃப் கீழே இருக்க இந்த கிராஃப் வந்து என்ன, சைன் எக்ஸோட கிராஃப். ஓகே, இங்கேருந்து வருது பாருங்கள். ஸோ இந்த இன்டர்வலில் பாருங்களேன், ஸோ 0 to π/4 இதான π/4. ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் π/4. அப்போ 0 to π/4ல் மேலே இருக்கிறது காஸ் எக்ஸ், கீழே இருக்கிறது சைன் எக்ஸ். அதுதான் நம்ம சொல்கிறோம் காஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than sin x. அண்டு sin x இஸ் கிரேட்டர் than cos x when it lies in between π/4 to pi. பாருங்கள், ஸோ π/4லேருந்து பை வரைக்கும் போகிறப்ப இந்த வேல்யூவில் மேலே இருக்கிறது என்ன, sin x, கீழே இருக்கிறது cos x. ஸோ தட் இஸ் தி வேல்யூ we are defining here. ஓகே, தென் therefore தி required area π/4ல் தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ 0 to π/4 cos x minus sin x of dx plus π/4 to pi sin x minus cos x of dx, ரைட்? ஏன்னா இந்த இன்டர்வலில் காஸ் பெரிய வேல்யூ, அப்போ அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறது. அதாவது அப்பர் கர்வ் மைனஸ் லோயர் கர்வ்னு எழுதுவோம்ல, ஒய் அப்பர் கர்வ் மைனஸ் ஒய் லோயர் கர்வ்னு எழுதுவோம்ல, தட் இஸ் தி வேல்யூ. இந்த இடத்துல அப்பர் கர்வ் வந்து நம்மளுக்கு என்ன, காஸ் எக்ஸ், லோயர் கர்வ் வந்து சைன் எக்ஸ். இந்த இடத்துல அப்பர் கர்வ் வந்து நம்மளுக்கு சைன் எக்ஸ். ஸோ இங்கே அகெயின் ஒய் அப்பர் கர்வ் மைனஸ் ஒய் லோயர் கர்வ்னு எழுதுவோம்ல. ஸோ சாரி, ஒய் அப்பர் கர்வ் மைனஸ் ஒய் லோயர் கர்வ். இங்கே அப்பர் கர்வ் சைன் எக்ஸ், லோயர் கர்வ் வந்து காஸ் எக்ஸ். தட் இஸ் தி வேல்யூ. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் தான். பட் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸ் காஸ் எக்ஸ் 0 to π/4 ப்ளஸ் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸு, மைனஸ் அப்படியே இருக்குது. காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ் தான், π/4 to pi. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் π/4. ஸோ சைன் π/4 ப்ளஸ் காஸ் π/4 மைனஸ் லோயர் லிமிட் 0, சைன் 0 ப்ளஸ் காஸ் 0 மைனஸ் இங்கே ரெண்டுத்துலேயும் மைனஸ் காமன், அதனால் மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன். அப்பர் லிமிட் பை. ஸோ அப்போ காஸ் பை ப்ளஸ் சைன் பை minus lower limit pi by 4 cos pi by 4 plus sin pi by 4 cos 45 sin 45 என்ன 1 by root 2 sin 0 0 cos 0 1
cos pi minus 1, sin pi 0. So இது again 1 by root 2. அப்போ 1 by root 2 plus 1 by root 2, இது 0 minus 1, because இது 1 இங்க minus இருக்கிறதுனால minus 1, minus of cos pi is minus 1 plus 0, minus இது 1 by root 2 plus 1 by root 2. Okay, so denominator root 2 is common, 1 plus 1 becomes 2, so minus 1 minus 2, so இங்க 2 by root 2 minus 1, so அப்போ இதில் இருந்து இது இங்க cross உள்ள minus multiply பண்ணிங்கன்னா 2 by root 2 minus 1, இது minus into minus plus 1, plus 2 by root 2, then minus 1 plus 1 cancel, ரெண்டுத்துல denominator root 2 common, numerator add பண்ணிங்கன்னா 2 plus 2 become 4, so 4 by root 2, so அப்போ 4 by root 2 தான் answer, but denominatorல root 2 வரதுனால என்ன பண்ணணும், rationalize பண்ணணும், அப்போ multiply and divide by root 2 பண்றோம், so 4 root 2 divided by root 2 into root 2 becomes 2, so அப்போ இது 2 ஆல cancel பண்ணிங்கன்னா finally நமக்கு ஒரு answer 2 root 2 square units, that is the answer for this question number 5. Next question number 6 என்ன அப்படின்னா, find the area of the region bounded by y equal to tan x and y equal to cot x between 0 to pi by 2. Again tan and cot வந்து என்ன ஆகும், tan வந்து 90 டிகிரியில் இன்ஃபினிட்டி நோக்கி போகும், காட் வந்து 0 டிகிரியில் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். ஸோ நான் கொஞ்சம் ரேண்டமாக வரைஞ்சிருக்கேன் கிராஃபு. திஸ் இஸ் சைன் அண்ட் தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதோட கிராஃப், ஸோ நமக்கு -1 + 1 வேணால் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. ஸோ 0 π/4 π/2 எடுத்துக்கிறோம். ஏன்னா π/4ல் தான் ரெண்டுமே என்ன ஆகும், 1 வரும், இன்டர்செக்ட் ஆகும் π/4ல். ஸோ -π/4 -π/2 அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை எழுதிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், டேனோட கிராஃப், இதுதான் tan 0 0 π/2ல் என்ன ஆகுனா இன்ஃபினிட்டி நோக்கி போகும், இப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ டச் ஆகாது π/2ல். ஓகே, பட் இட் அப்ரோச்சஸ் டு, இப்படி க்ளோஸாக வரும், பட் இட் cannot intersect at this point. Okay, π/2ல it becomes infinity. Similarly cot வந்து என்ன ஆகுனா, இங்கேருந்து cot 90 வந்து 0, அப்படியே வர்றது 0ல் வந்து it goes to infinity. ஓகே, ஸோ அப்போ இதுதான் அந்த கிராஃப். இப்போ நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிற ஏரியா என்ன, 0 to π/2, இந்த ரீஜன் மொத்தமும் என்ன அப்படிங்கிறது, இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அதை ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடி நம்ம பேசின மாதிரி at x equal to π/4 tan x equal to 1 which is equal to cot x, ரெண்டுமே என்ன வரும், tan π/4 1 தான், cot π/4 1 தான் at x equal to π/4ல. therefore the point of intersection வந்து நமக்கு again என்னது, π/4 தான். இங்கேயும் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் முன்னாடி பேசின மாதிரி ரெண்டே ஈக்குவேட் பண்ணோம், ரெண்டுமே y தானே. ஸோ y is equal to tan x equal to cot x. ஸோ இந்த ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், நிறைய வேல்யூஸில் ஈக்குவலாக இருக்கும். அட்டு 0 to π/2ல் நம்ம செக் பண்ணுறப்ப ஒன்லி ஃபார் π/4 பிலாங்ஸ் டு திஸ். அப்போ x equal to π/4ல் தீஸ் டூ ஆர் ஈக்குவல், ரெண்டுமே 1 π/4ல். அப்போ π/4 தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். therefore தி ரெக்வயர்டு ஏரியா இஸ் என்னது, இன்டெக்ரல் 0 to π/4 tan x dx plus π/4 to π/2 cot x dx. பாருங்கள், இந்த இன்டர்வலில் 0 to π/4, ஸோ இதுதான் நமக்கு π/4ஓட வேல்யூ. ஓகே, 0 to π/4ல் நமக்கு ஆக்ட் ஆகிற கர்வ் என்ன, ஆக்சுவலி நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இந்த ஏரியா. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் 0 to π/4, இந்த நடுவில் இந்த π/4 லைனை வச்சு நம்ம ரெண்டாக இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, அந்த π/4 to 0 போகிறப்ப இங்கேருந்து இங்கே வர்றப்ப எனக்கு என்ன ஆகுது, tan x ஓட கிராஃப் தான் இருக்குது. இது ஆக்சுவலி tan x, ரைட். ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபார் tan x, இது வந்து என்ன, cot x. ஸோ இந்த இடத்துல அடுத்து π/4லேருந்து π/2 போகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, cot x வந்து இருக்குது. அதனால தான் அங்கே y பிளேஸில் cot x போட்டிருக்கோம். tan x-ஐ இன்டெகிரேட் பண்ண என்ன, log secant x ஆர் மைனஸ் log of cos x, எப்படி வேணால் எழுதிக்கலாம். நம்ம log secant x எழுதிக்கிறோம் 0 to π/4, ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ப்ளஸ் cot x-ஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log sin x π/4 to π/4. இங்கே சைன் எடுக்கிறீங்கன்னா இங்கே கூட காசு எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, மைனஸ் log காசுன்னு கூட எடுத்துக்கலாம். பட் எனிவேஸ் நம்ம டெஃபினைட் இன்டெகிரலாக இருக்கிறதுனால எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இன்டெஃபினைட்டாக இருந்துச்சுன்னா இதை log sin x, இதை log of மைனஸ் log of cos xன்னு எடுத்திங்கன்னா log a மைனஸ் log b, log a/b ஃபார்மில் எழுதி log tan xன்னு ஆன்சர் வரும் ப்ளஸ் c. அது ஜென்ரலைஸ்டு ஃபார்மில், தட் இஸ் இன்டெஃபினைட் இன்டெகிரலாக இருந்தால். இங்கே 0 to π/4 π/2 5/4 to π/2ன்னு லிமிட் டிஃபைன் ஆகிருக்கிறதுனால இப்படி எப்படி வேணால் எடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ அப்பர் லிமிட் கொடுத்திங்கன்னா log of secant π/4 மைனஸ் log of secant 0 ப்ளஸ் இங்கே அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க, log of sin π/2 மைனஸ் log of sin π/4. secant π/4 என்ன, cos π/4 வந்து 1/√2. அப்போ secant π/4 என்று 1/1/√2, அப்போ it becomes √2. அப்போ log of √2 மைனஸ் இது என்ன, log of 1, secant π0 is 1, ஸோ அப்போ log of 1 ப்ளஸ் இது sin 90 வந்து என்ன 1, அப்போ இதுவும் log of 1
மைனஸ் இது என்ன secant pi by 4 becomes 1 by root 2. ஸோ அப்போ log 1 கேன்சல், பட் எனிவேஸ் log 1 is 0, இதுவும் 0, அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது log 2 மைனஸ் log of 1 by root 2. அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் log a மைனஸ் log b. அப்போ என்ன பண்ணலாம், log a by b. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டு ஐடென்டிட்டி log a into b log a by b க்கு தான் இருக்குது. a into b னா ப்ளஸ் வரும், a by b னா மைனஸ் வந்துடும். ஓகே, log a மைனஸ் log b. ஸோ அப்போ log of இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்ன, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 டிவைட் பை 1. ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்ன 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா log 2. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் question number 6. Okay, so that's all for this question number 6 and that's all for this video also. So இந்த வீடியோவில் again நம்ம ஒரு 2 question பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸை பேஸ் பண்ணி. இன்னும் ஒரு 4 question இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி அந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.